ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் சாயப்பாவின் இந்த வாக்கை கேட்க வேண்டும் என்று தானே வந்திருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உன் சாயப்பா நிகழ்த்தி காட்டப் போகிறேன். சற்றும் எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியானது உன்னை வந்து சேரப்போகின்றது. உன்னை ஆச்சரியப்படுத்த போகின்றது. நீ இதுவரை எத்தனையோ பேரை நம்பி கூட சில நேரங்களில் ஏமாந்து இருக்கின்றாய். ஒரு சிலர் உன்னை ஏமாற்றி உன்னை துரோகத்திற்கு உட்படுத்தியும் இருக்கின்றார்கள். ஆனால் உன் சாயப்பாவை நீ இப்போது நம்பி இருக்கின்றாய். நான் உன்னை கைவிட மாட்டேன் செல்லமே. உன்னுடைய பக்தியானது மிகச் சிறந்ததாகவும் மிக ஆழமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கின்றது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவையும் முற்றுப்புள்ளியையும் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களையெல்லாம் உன் சாயப்பா தொடங்கி வைக்கப் போகின்றேன். உனக்கு உதவி செய்திட ஒரு சிலர் இருக்கின்றார்கள் என்பதால் எப்பொழுதுமே அந்த உதவி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பொருள் கிடையாது. ஒருவரின் மூலம் கிடைக்காத உதவி மற்றொருவரின் மூலம் கிடைக்க செய்ய போகின்றேன். கவலைப்படாதே. உன்னுடைய கரங்களை நான் இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விட மாட்டேன். என்னிடம் ஓடி வந்து உதவி என்று நின்றவர்களை நான் நிற்கதியாக விட்டு விடுவதில்லை. அவர்களுக்கான வெற்றிகளை எல்லாம் அவர்கள் கையில் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியோடு தான் அனுப்பி வைப்பேன். என் செல்லமே, எந்த இடத்திலும் உன் சாயப்பா உன்னை விட்டு கொடுத்ததே கிடையாது. உன்னை கரம் பிடித்து தூக்கிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கத்தான் நான் இருக்கின்றேன். உன்னுடைய மனவேதனைகள் எல்லாம் இப்போது ஒரு முடிவிற்கு வரப்போகின்றது. உன் வாழ்விற்கான இன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான வேலைகளை எல்லாம் நான் சிறப்பாக செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆங்காங்கே வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையும் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைக்கும், உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்தும் உன் சாயப்பா உன்னை சுற்றியே இருந்து கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, நீ சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கின்றது. உன்னுடைய பல ஆசைகளை நான் நிறைவேற்றி கொடுத்ததால் இன்று என்னுடைய ஆசையும் நிறைவேறும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையானது நல்லதொரு மாற்றத்தை அடையப் போகின்றது. உன்னுடைய விடாமுயற்சியும் என்னுடைய ஆசீர்வாதமும் ஒன்று கூடி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மாபெரும் நன்மையையும் வெற்றியையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும். இது உண்மையாக சத்தியமாக நடக்கத்தான் போகின்றது. எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் இறைவன் ஒருவன் உன்னோடு இருக்கும்போது நிச்சயமாக நீ காப்பாற்றப்படுவாய் என்று நீ முழுவதுமாக நம்ப வேண்டும். ஒரு விஷயம் நடக்கும் என்று மேலோட்டமாக நம்புவதை காட்டிலும் ஏதோ ஒரு இடத்தில் அது நடக்காமல் போய்விடுமோ என்கின்ற ஆழமான சிந்தனை தான் அதை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இதுதான் உனக்கு தடையாகவும் இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஒரு விஷயத்தை நீ கைவிட்டு விட்டால் உன்னுடைய ஆள் மனதிற்கான விருப்பங்களை எல்லாம் நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக அது நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும். உன்னுடைய அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் செல்லமே, நான் வாயளவில் ஏதோ சொல்லுகிறேன் என்றெல்லாம் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதை சர்வ நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதையும் கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பதையும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதையும் நான் பார்த்தேன் அல்லவா? அதனால் இப்போது அந்த கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வெளியே வர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். அதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றாய். ஒரு சமயம் அந்த முயற்சியின் தோல்வியுற்றாலும் பெருமளவு இப்போது ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாய். நடந்து முடிந்த விஷயங்களையும் துரோகம் இழைத்தவர்களும் நினைத்து கவலைப்படுவதை காட்டிலும் இனி நடக்க வேண்டிய விஷயங்களையும் நம்பிக்கைக்கு உரியவர்களையும் நினைத்து நீ சந்தோஷப்படுவதில் தான் உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் இருக்கின்றது. எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் பாரமாக நீ உணர்கிறாயோ, எதை நினைக்கும் பொழுது உன்னுடைய மனமானது சற்று வழியில் தவிக்கின்றதோ அப்போது நீ என் மீது கவனத்தை செலுத்து. உனக்கு பிடித்த விஷயங்கள் மீது கவனத்தை செலுத்து. உன்னை புறக்கணித்தவர்களும் உன்னை விட்டு ஒதுங்கி சென்றவர்களையும் நினைத்தெல்லாம் நீ கவலை கொள்ளாதே. அவர்களை நினைத்து நீ காலத்தை வீணடித்து கொண்டிருக்காதே. நீ மற்றவர்களெல்லாம் நேசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை நீ கொண்டு வர வேண்டும். எல்லோருமே உன்னை பார்த்து அதிசயப்படவும் ஆச்சரியப்படவும் கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை நீ மாற்றி காட்ட வேண்டும். அதற்கு நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். உன்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் நமக்கானது என்ன என்று நீ தேடி கண்டுபிடித்து உன்னுடைய முயற்சியால் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் வெற்றிகளையும் நீ குவிக்க தொடங்கிவிட்டால் எல்லோரும் உன்னை எட்டி பார்க்கக்கூடிய அளவிற்கு, உன்னை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையானது
மாறிவிடும். என் செல்லமே, உன் சாயப்பா உன் மீது உள்ள அக்கறையிலும் உன் மீது உள்ள அன்பினால்தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ என் மீது அன்பு கொண்டிருக்கின்றாய், உயர்வான எண்ணங்களோடு இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அல்லவா? அதனால்தான் இவற்றையெல்லாம் நான் உனக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரே இடத்தில் நின்று கொண்டு பழைய விஷயங்களை நினைத்து கொண்டிருப்பதால் எதுவும் மாறப்போவது இல்லை. நீ வெற்றி பெறுவாய் என்று நீ முழுமையாக நம்ப வேண்டும். ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அதை நினைத்து வருந்துவதை விட அடுத்த விஷயத்தில் உன்னுடைய கவனத்தை செலுத்தினால் வாழ்க்கை நலமாக இருக்கும். உனக்கு என்று கிடைக்கக்கூடியது எதுவோ அது சர்வ நிச்சயமாக உன்னை விட்டு விலகிச் செல்லாது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பும் பாசமும் எப்போதும் உன்னை விட்டு விலகி சென்று விட முடியாது. நீ எப்போது உண்மையாக இருக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கான அன்பானது உன்னை விட்டு எங்கும் செல்லாது. நிச்சயமாக தானாக உன்னை தேடி வந்து சேர்ந்துவிடும். கவலைப்படாமல் இரு, எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ தயாராக இருக்க வேண்டும். உனக்கான நெருக்கடிகளை சந்தித்தாலும் அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி உன்னால் சாதிக்க முடியும் என்று அத்தனை நெருக்கடிகளையும் நீ சவாலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வெற்றி கொடியை நீ நாட்ட வேண்டும். இனி தனி ஒருவனாக நான் இல்லை, உனக்கு பக்க பலமாக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய அனைத்து முயற்சிகளையும் நீ வெற்றிகரமாக மாற்ற வேண்டும். நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் இனிமேல் உன்னை வந்து சேரும். நீ வேண்டாம் என்று உன்னை விட்டு உதறி சென்றவர்கள் கூட நீ தான் வேண்டும் என்று தவித்து கொண்டு உன்னை தேடி வரக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீ கொண்டு வர வேண்டும். உனக்கென ஒரு தனி அடையாளத்தையே நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். உன்னுடைய பாதையானது வெற்றி பாதையாக இருக்க வேண்டும். நீ தலை நிமிர்ந்து வாழப் போகின்றாய். பிறர் மத்தியில் தாழ்வாகவோ தலை குனிந்தோ நிற்க வேண்டிய நிலை எப்பொழுதுமே உனக்கு ஏற்படாது. அப்படி ஒரு சூழ்நிலையை உன் சாயப்பா உனக்காக உருவாக்க மாட்டேன். உனக்கென ஒரு தனி அடையாளத்தையும் பேரையும் புகழையும் சீரும் சிறப்பையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலானது இப்போது வந்துவிட்டது. எப்போதும் உற்சாகமாக இரு. உன்னுடைய வேலைகளை எல்லாம் திறம்பட செய்து முடித்து அதிலெல்லாம் உன்னுடைய வெற்றிகளை நீ பெற வேண்டும். என் செல்லமே, உன்னுடைய ஆசைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது என்னுடைய பொறுப்பு. நிச்சயமாக நான் அதை செய்யத்தான் போகின்றேன். இனி ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது. முன்பு இருந்த அனைத்து மோசமான சூழ்நிலைகளும் மாறிவிட்டது. உன்னுடைய கெட்ட காலம் முடிந்துவிட்டது. உன்னுடைய கனவுகள் எல்லாம் இப்போது நிஜமாக போகின்றது. உனக்கு மிகவும் சிறப்பான விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கத்தானே நான் இருக்கின்றேன். என் செல்லமே, நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை பொறுமையாக கேட்டு நான் சொல்லக்கூடிய வழியில் நீ நடந்தால் உன்னுடைய வாழ்க்கையானது எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நீ வெற்றி பாதையில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் பயணித்து கொண்டே இருக்கலாம். உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருந்து உன்னை நல்ல வழியில் அழைத்து சென்று கொண்டே இருக்கும். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ? இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.